மக்களே, தூத்துக்குடி சம்பவத்துல அந்த பொண்ணோட உடற்கூறு ஆய்வோட முதற்கட்ட ரிப்போர்ட் இப்போ வெளியாயிருக்குது. அந்த ரிப்போர்ட்ல என்ன தகவல் வந்திருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அதை தாண்டி மக்கள் பல விஷயங்கள், அந்த ஏரியா மக்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு போகலாம். அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை காணாம போய் புதன்கிழமை உயிரற்ற நிலையில தான் மீட்கப்பட்டாங்க. அப்பயே சில பல கீறல்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போதே சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ முதற்கட்ட ஆய்வு இது எப்படின்னா, முதற்கட்ட ஆய்வுல இந்த கழுத்து எதனால அப்படின்னு செக்கும் போது பாத்தீங்கன்னா, கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்து, இந்த கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு, முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் வருது. ஸோ ரீசன் ஃபார் டெத் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் காரணமா இருந்திருக்கு. அப்போ இங்க ஆக்சுவலா அந்த கழுத்தை நெரிச்சு மூச்சே உள்ள போகாம டோட்டலா இப்ப நம்ம நார்மலா இப்போ இந்த தூக்கு போடுவாங்களா அந்த ரேஞ்சில் இதை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்படி பண்ணா மட்டுமே அந்த கழுத்து எலும்பு உறைஞ்சிருக்கும். அப்ப எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா, எந்த அளவுக்கு இதை பண்ணியிருப்பாங்கன்றத மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு டைட்டா பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டா பண்ணிட்டு எடுத்துட்டு அந்த பிளேஸ்ல போட்டிருக்காங்கன்றது தான் தகவல். இது முதற்கட்ட ரிப்போர்ட். இதுதான். இரண்டாவது ரிப்போர்ட் எப்படின்னா, அது டெஸ்ட், சில லேப் டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. அது ரெண்டாவது ரிப்போர்ட்ல வரும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ரீசன் ஃபார் இது அப்படின்றது இதுதான் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது வெளியான உடனே இன்னும் கொஞ்சம் பரபரப்பும் பதட்டும் ஆயிருச்சு. இப்போ ஆல்ரெடி அந்த ஃபேமிலியும் சரி, அங்க இருக்கிற வில்லேஜஸுமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாத வரையும் நாங்கள் இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அது இப்போ அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கான முதற்கட்டம், ரெண்டாவது கட்டம் அந்த வரிசையாக நடந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் வெளியாயிருக்குது. இப்போ இவங்க அதை குற்றவாளியை கண்டுபிடிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, எங்க கண்ணு முன்னாடி எடுத்துங்க, அப்பதான் நாங்கள் இந்த பாடியை வாங்குவோம் அப்படின்றதுல உறவினரும் சரி எல்லாருமே பக்கவா இருக்கிறாங்க. இந்த ஒரு முடிவு தான். இதுல நேத்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு போராட்டங்கள் வெடிச்சிருக்குது. காலை கிட்டத்தட்ட போராட்டம் எப்படின்னா, காலைல 10 மணிக்கு அந்த நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா, ஹைவேஸ், அந்த ஹைவேஸ்ல காலைல போராட்டம் நடந்திருக்கு. இந்த போராட்டம் நடக்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, போலீஸ், அங்க இருக்கிற போலீஸ் பார்த்தீங்கன்னா ஹரிகரன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்க கொஞ்சம் பயங்கரமா பேசியிருக்காப்புல. அந்த ஏரியா இளைஞர்களிடையும் அங்க இருக்கிற மக்கள்கிட்டையும் கொஞ்சம் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கலி இந்த ஒரு இஷ்யூவை பொறுத்தவரையும் போலீஸ் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா, போலீஸ் அன்னைக்கே தேடி இருந்தா இந்த அளவுக்கு பெரிய இது ஆயிருக்குமான்னு தெரியல. அவங்களும் தட்டி கழிச்சு இங்க இருந்தா அங்க போ, அங்க இருந்தா இங்க வான்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து மிஸ்டேக் நடந்திருக்குது. இப்ப இந்த இடத்துல போலீஸ் இங்க கொஞ்சம் வேற மாதிரி பேசியிருக்காங்க போல. அது பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டம் கூடிட்டு இருக்கு. கம்முன்னு போலீஸ் கம்முன்னு இருந்தா கூட ஓகே, அதை விட்டுட்டு இவங்க ஏதோ பேச போய் அங்க இன்னும் கூட்டம் கூடி போராட்டம் தீவிரமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெடுஞ்சாலையை அப்படியே மறைச்சிட்டாங்க. காலைல 10 மணிக்கு போய் மறிச்ச நெடுஞ்சாலை நைட்டு 10 மணி வரையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 12 மணி நேரம் போராட்டம் அங்க தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கேயாவது வெளியே வந்துச்சா? அந்த அளவுக்கு பெருசா கவர் பண்ணல. 12 மணி நேரம் போராட்டம் மட்டுமே நடந்திருக்குது. ஸோ இப்போ அந்த நெடுஞ்சாலை மறைச்சிட்டா, ஏன்னா அங்கே பக்கத்தில் துறைமுகம் இருக்கு, துறைமுகத்துக்கு போகிறதுக்கான வழியும் சரி, அந்த நெடுஞ்சாலையில் டிராவல் பண்ணுற பொதுமக்களோட இதுவும் சரி, நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், 1-2 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் தூரம் வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்குது. ஸோ அந்த ஹைவேஸ் ஃபுல்லாக டிராஃபிக்காக 10 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரம் அப்படியே நின்று இருக்கு. ஸோ அதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீஸும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அந்த போலீஸும் என்ன பண்ணும், பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்தணும்ல. அதில் அவங்க இருந்த எஸ்பியும் சரி, டிஐஜியும் சரி, ஒரு பாயிண்ட் வரையும் பார்த்துட்டு வெயில் அடிக்குது, இதெல்லாம் அடிக்குதுன்னு அவங்க போய் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்துக்கு போய் உட்காந்துட்டாங்க போல இருக்கு. எப்படி வெயில் அடிக்குது அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் தனியாக போய் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் பாட்டுன்னு அந்த வெயிலிலும் இரவும் பகலாக போராடிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கப்புறம் சரி, இந்த போராட்டத்தை என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு பக்கம் மாவட்ட கலெக்டரும் அந்த தொகுதியை சேர்ந்த அமைச்சர் கீதா, இவங்க 2 பேரும் நைட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி? ஸோ ஒரு நைட்டு 9 மணிக்கு மேலே அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தரப்புல இருந்து இதெல்லாம் பண்ணுவோம், கண்டிப்பா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோன்ற மாதிரி சில விஷயங்கள் மக்கள் கிட்ட அவங்க சொல்லி புரிய வச்சு 10:30 மணிக்கு, நைட்டு 10:30 மணிக்கு அந்த போராட்டத்தோட நிறுத்தம். ஸோ தற்காலிக நிறுத்தம். அதுவும் போராட்டம் முடியல, நாங்க திரும்ப பண்ண மாட்டோம்லாம் சொல்ல, தற்காலிகமா நாங்க அந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம், இப்போதைக்கு இது பண்றோன்ற மாதிரி தற்காலிகமா அந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஓகே, தற்காலிகமா நிறுத்தி வச்சு மக்கள் எல்லாம் கிளம்பி போயாச்சா? ஓகே, இது போனதுக்கு அப்புறம் தானே ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது.
ஸோ இது வரைக்குமே அங்கே பெருசாக இந்த ரிப்போர்ட் ரிலீவ் ஆனதுக்கப்புறம் மக்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க போராட்டத்தை. இது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்து திமுக எம்பி, தூத்துக்குடியோட எம்பி என்ன பண்ணுறாங்க, அங்கே விசிட் பண்ண போகிறாங்க கனிமொழி போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துட்டு பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, போலீஸ் அன்றைக்கே வந்திருக்கலாம், கூட நின்று அவங்க கிடைக்கல, ரெண்டாவது பட்சம் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல போலீஸுன்ற மாதிரி அவர் சொல்கிற ஏக்கம் புரிஞ்சுக்க முடியுது. கிடைக்கல அப்படின்றது ரெண்டாவது பட்சமா இருக்கட்டும்ங்க, போலீஸ் கூட வந்தாங்கன்னு ஒரு ஆறுதலாவது கிடைச்சிருக்கும்லங்க அப்படின்னும் போது அது நியாயமா தானே படுது. இப்போ போலீஸ் வந்து அந்த இடத்துல நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட வந்து நின்று இருந்தா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இதுவா இருந்தோம், போலீஸும் வந்து தேடினாங்க. பட் ஆனா இவங்க பாருங்க, போலீஸும் வரல, மறுநாளும் நிராகரிக்கும் போது மக்களுக்கு கோவம் வர்றதுல தப்பே கிடையாது, நியாயமா தானே இருக்குது. அவங்க கோவப்படுறதும் சரி, ரியாக்ட் பண்றதும் சரி, அதுக்கான ரெஸ்பான்ஸ் அங்க கிடைக்கலையே. அது கிடைச்சிருந்தா ஒரு வேலை அந்த பொண்ணு கிடைச்சிருக்கும், வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எய்தர் 50-50 வச்சுங்க, பட் அந்த 50% சான்ஸை கூட அவங்க தரலையே அப்படின்றதுதான் மக்களுடைய கேள்வியும் சரி, மக்களுடைய ஆவேசமும் சரி. இது ஒரு பக்கம். அந்த வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு சந்திச்சு கனிமொழி பல விஷயங்கள் பேசிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவொடனே இன்னும் வந்து கூட்டம் கூடிருது. கனிமொழி வந்தாங்கன்னும் போது அங்க பொதுமக்கள்லாம் நிறைய விஷயங்கள் கேட்கறாங்க. எதுக்கு நீங்க இன்னைக்கு வந்தீங்க, இத்தனை நாள் எங்க போயிருந்தீங்க, நேத்து வர வேண்டியது தானே, இதெல்லாம் வர வேண்டியது தானே, இன்னைக்கு ஏன் வந்தீங்கன்ற மாதிரி கனிமொழியும் மறைத்து ஏகப்பட்ட பெண்களும் சரி, ஏகப்பட்ட ஆண்களும் சரி, அங்க சுற்றுப்புற எல்லா மக்களுமே கனிமொழிக்கு எதிராக கேள்வி கேட்பதும் இது பண்றதுமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கனிமொழியை அங்கிருந்து வெளியே அனுப்புறதுக்கு போலீஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணி வெளியே அனுப்பிச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல குறிப்பா சொல்லணும்னா 12 தனிப்படையை அமைச்சு அந்த டீம் தேட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்களாம். இதுல குறிப்பா அந்த ஊரை சார்ந்த 10 பேரை விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுல 2 பேருக்கு கொஞ்சம் மேலோட்ட சின்ன சந்தேகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ 12 தனிப்படைகளை அமைச்சு தீவிர விசாரணை நடக்கும், இதுக்கான பதில் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி சில பல அந்த சர்க்கிள்ல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே போய் அந்த ஏரியாவுக்கு போய் சந்திப்பதும் இது பண்ணுவதும் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இறந்து போனது ஒரு மாணவி, அந்த மாணவிக்காக அந்த ஏரியா சர்க்கிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு போராட்டம் பண்ணுவதும் அந்த போராட்டம் வீடியோ சோசியல் மீடியாவில் பார்ப்பதுமா நம்ம இருக்க முடியுது. ஸோ இது ஒரு சீரியஸான இஷ்யூ. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நியூஸ்ல கும்முடிப்பூண்டி சார்ந்து ஒரு பொட்டி கடை வச்சிருக்காங்க. அந்த பொட்டி கடையில் ஹஸ்பண்ட் இல்லை போல, ஏதோ ஒரு பிரச்சனையால ஹஸ்பண்ட் இல்லை போல, அந்த லேடியை கூப்பிட்டு போயிட்டு 3 பேர் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்கள எடுத்துட்டு கடத்திட்டு ஒரு ஏரியாவுக்கு போனாங்களே, அங்க இருக்கிற பொதுமக்கள் அவங்கள மீட்டு எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பெண் சொன்ன அடிப்படையில 3 பேரை கைது பண்ணியிருக்காங்களா. நாளுக்கு நாள் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸாவது டெய்லி நம்ம நியூஸ்ல பாத்துடலாம் போல. ஒரு பக்கம் இது என்னடானா இது இருக்கு, இன்னொரு நியூஸ் பாக்குறேன், ஏதோ ஒரு மாணவனை சண்டையால நார்மல் +1 சண்டையால கத்தி எடுத்துன்னு போய் வெட்டுவதும் சரி, ஒருத்தரை இறக்கி விட்டு இது பண்ணுவதும் சரின்ற மாதிரி இதை ஓப்பன் பண்ணாவே ஒன்னு செக்ஸுவல் இந்த ரேஞ்சில் கம்ப்ளைண்டா இருக்கு, இல்ல லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அவன் வெட்டுறது கொல்றது இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த நியூஸை ஓப்பன் பண்ணாவே ஒரு நாளைக்கு ஒரு இஷ்யூ இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 4-5 இஷ்யூவாவது இதை சம்மந்தப்பட்டு வர்றது அப்படின்றது கேட்கும் போதே நமக்கு ரொம்ப அதிருப்தியா இருக்குது, ஷாக்கிங்கா இருக்குது. என்னடா சொல்ற, நம்ம ஒரு காலத்துல தமிழ்நாடுல இதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதற்கு இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் மீன் பண்ணி இது இப்படிதான் அப்படிதான் சொல்ற இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப கடைசியில தமிழ்நாட்டிலே அது அசால்ட்டா நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நம்ம நியூஸ்ல இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றதே ஒரு அதிர்ச்சியான தகவலை தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.